சில இரவுகளில் ஒரே ஒரு உரையாடலை மட்டும் 100 முறை உங்கள் மனதிற்குள் ஓட்டி பார்த்திருக்கிறீர்களா? அவர்கள் அப்படி சொன்னதற்கு என்ன அர்த்தம்? நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா? ஒருவேளை நான் எல்லாவற்றையும் சொதப்பி விட்டேனோ? ஆமா, அளவுக்கு அதிகமாக சிந்திப்பது சிறிய பிரச்சனைகளை கூட பெரிய மனப்போராட்டங்களாக மாற்றும் அந்த தந்திரமான மூளை சுழற்சி. ஆனால் வெறும் 5 நிமிடங்களில் அந்த இரைச்சலான மனதை அமைதிப்படுத்தி மீண்டும் தெளிவாக சிந்திக்க உதவும் ஒரு தந்திரம் இருக்கிறது என்று நான் சொன்னால் என்ன செய்வீர்கள்? என்னை நம்புங்கள், இந்த முறையின் கடைசி பகுதிதான் மிக முக்கியமானது. இதை தவிர்த்தால் பலன் கிடைக்காது. எனவே இதை தவறவிடாதீர்கள். இந்த வீடியோ முடிவில் மணிக்கணக்கில் அல்ல, நிமிடங்களில் எப்படி ஓவர் திங்கிங்கை நிறுத்துவது என தெரிந்து கொள்வீர்கள். எண்ணங்கள் உங்களை கட்டுப்படுத்தும் முன் அவற்றை நீங்கள் கட்டுப்படுத்த கற்றுக்கொள்வீர்கள். யதார்த்தமாக பேசுவோம். நம் மூளைக்கு கவலைப்படுவதென்றால் மிகவும் பிடிக்கும். நான் அந்த மின்னஞ்சலை சரியாகத்தான் அனுப்பினேனா என்று யோசிக்க தொடங்குவீர்கள். 5 நிமிடங்களுக்கு பிறகு உங்கள் மனம் 27 கட்டங்களை கொண்ட ஒரு கற்பனையை உருவாக்கிவிடும். அதில் நீங்கள் வேலையை இழந்து மலைப்பகுதிக்கு குடிபெயர்ந்து பிழைப்புக்காக ஆடு மேய்க்க தொடங்குவீர்கள். அளவுக்கு அதிகமாக சிந்திப்பது என்பது சிந்திப்பதல்ல, அது மீண்டும் மீண்டும் ஓட்டி பார்ப்பது. இன்னும் உருவாகாத பிரச்சனைகளை தீர்க்க மனம் முயற்சிக்கும் விதம் இது. அதிகமாக சிந்திக்க மோசமாக உணர்வீர்கள். மோசமாக உணர இன்னும் அதிகமாக சிந்திப்பீர்கள். இது புதை மணல் போன்றது. போராட ஆழமாக புதைவீர்கள். இதிலிருந்து விடுபட மணிக்கணக்கில் தியானமோ நாட்குறிப்போ தேவையில்லை என்றால் என்ன செய்வது? வெறும் 5 நிமிடங்களில் எவரும் செய்யக்கூடிய ஒரு எளிய தந்திரம் இருந்தால் என்ன செய்வது? முதல் விழிப்புணர்வு மீட்டமைப்பு. இந்த தந்திரத்தின் முதல் படி விழிப்புணர்வுதான். கவனிக்காத எதையும் உங்களால் கட்டுப்படுத்த முடியாது. உங்கள் எண்ணங்களை டிவி சேனல்கள் போல நினையுங்கள். அளவுக்கு அதிகமாக சிந்திக்கும் போது தெரியாமல் ஏதோ ஒரு சோகமான சேனலில் அதை ஓட விடுகிறீர்கள் என்று பொருள். ஒவ்வொரு எபிசோடும் என்னவாக இருக்கும் என்றுதான் தொடங்குகிறது. எனவே நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான். நீங்கள் உங்கள் எண்ணங்களில் சிக்கித் தவிக்கும் போது 10 நொடிகள் நிறுத்தி சத்தமாக சொல்லுங்கள், நான் இப்போது சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். அவ்வளவுதான். இது எளிமையாக தோன்றலாம், ஆனால் அந்த சிறிய வாக்கியம் உங்களை உங்கள் எண்ணங்களிலிருந்து பிரித்துவிடும். புயலில் சிக்கிய நிலையிலிருந்து அதை வெளியிலிருந்து பார்க்கும் நிலைக்கு மாறுகிறீர்கள். இதை உளவியலாளர்கள் மெட்டகாக்னிஷன் என்கிறார்கள். ஆனால் அந்த பெரிய வார்த்தையை பற்றி கவலை வேண்டாம். மனதிற்குள் சிக்காமல் உங்கள் மனதை நீங்களே கவனிப்பதே இதன் பொருள். இதை நீங்கள் செய்தவுடன் ஒரு அற்புதமான விஷயம் நடக்கும். நீங்கள் உடனடியாக மனதளவில் ஒரு இடைவெளியை உருவாக்குகிறீர்கள். அந்த இடைவெளியில்தான் அமைதி தொடங்குகிறது. நள்ளிரவு என்று வைத்துக் கொள்வோம். நீங்கள் படுக்கையில் படுத்துக்கொண்டு மேற்கூரையை வெறித்தபடி வேலையில் நீங்கள் செய்த ஒரு தவறை பற்றி யோசித்துக் கொடுக்க உங்கள் மூளை இப்படி சொல்லும், என் பாஸ் என்னை வெறுத்துவிட்டால் என்ன செய்வது? இது என் நற்பெயரை கெடுத்துவிட்டால் என்ன செய்வது? உங்கள் இதயம் படபடவென துடிப்பதை உணர்வீர்கள். ஆனால் அப்போது அந்த உத்தியை நீங்கள் நினைவு கூர்வீர்கள். நீங்கள் உங்களுக்குள்ளேயே மெதுவாக சொல்லிக் கொள்வீர்கள், நான் இப்போது வெறும் சிந்தனையில் தான் இருக்கிறேன். அவ்வளவுதான். திடீரென அந்த எண்ணம் அதன் வலிமையை இழந்து விடுகிறது. அது வெறும் சத்தம் மட்டுமே, உண்மை அல்ல என்பதை நீங்கள் உணர்கிறீர்கள். முதல் நிமிடம் முடிந்தது. விழிப்புணர்வு மீட்டமைப்பு முடிந்தது. 2வது படி 5 நிமிட டைமர் தந்திரம். சுவாரஸ்யமான பகுதி இதோ. போனை எடுத்து 5 நிமிடம் டைமர் வையுங்கள். பின் மூளையே 5 நிமிடம் உனக்கு தாராளமாக சிந்தி என சொல்லுங்கள். மனதை வேண்டுமென்றே அளவுக்கு அதிகமாக சிந்த விடுங்கள். நிஜமாகவே சொல்கிறேன், உங்களுக்கு என்ன கவலை இருந்தாலும் அதை 5 நிமிடங்கள் மட்டும் கவலைப்படுங்கள். இது பலனளிக்கும். ஏனென்றால் எப்போது சிந்திக்க வேண்டும் என திட்டமிடும்போது அதன் கட்டுப்பாடு உங்கள் வசமாகும். எண்ணங்களுக்கு பலியாகாமல் அவற்றிற்கு தலைவராகிறீர்கள். சிந்திக்க தீர்ந்து போக தொடங்கும். முக்கியமற்ற விஷயங்களால் அது சலிப்படைகிறது. மூளையை நீங்களே ஏமாற்றி சோர்வடைய செய்துள்ளீர்கள். 3வது படி உடல் வழக்கத்தை உடைத்தல். 3வது நிமிடத்தில் உங்கள் நிலையை மாற்ற வேண்டிய நேரம். ஏனெனில் அதிக சிந்தனை மனதைப் போலவே உடலிலும் உள்ளது. அதிக சிந்தனையிலிருந்து மீண்டும் சிந்திப்பதன் மூலம் வெளியே வர முடியாது. நீ இங்கிருந்து எப்படியாவது வெளியேற வேண்டும். இதோ உனக்கு ஒரு வழி சொல்கிறேன். அந்த டைமர் சத்தம் கேட்டவுடன் தாமதிக்காமல் உடனே எழுந்து நெல்.
ஆழ மூச்சை உள்ளிழுத்து மெதுவாக வெளியே விடுங்கள். இந்த ஒரு செயல் உங்கள் மூளையிடம் சிந்திப்பதை நிறுத்திவிட்டோம், இனி செயல்பட வேண்டிய நேரம் என்று உணர்த்துகிறது. நீங்கள் உங்கள் மன ஓட்டத்தை தடுத்து அதற்கு பதிலாக ஒரு உடல் ரீதியான செயலை செய்கிறீர்கள். உங்களால் முடிந்தால் சிறிது தூரம் நடந்து செல்லுங்கள், உடலை நீட்டி வளைத்து உடற்பயிற்சி செய்யுங்கள், அல்லது உங்கள் தோள்களை மட்டும் அசைத்துக் கொள்ளுங்கள். எதுவாக இருந்தாலும் சரி, அசைவு உங்கள் நரம்பு மண்டலத்தை சீரமைக்கிறது. அதன் மூலம் நீங்கள் சிந்தனையிலிருந்து இருத்தலுக்கு மாறுகிறீர்கள். 4வது படி 3 வார்த்தை தரைப்படுத்தும் முறை. இப்போது நீங்கள் அந்த சிந்தனை சுழற்சியை உடைத்து விட்டதால் உங்களை மீண்டும் யதார்த்தத்துடன் நிலைநிறுத்த வேண்டிய நேரம் இது. சுற்றிலும் பாருங்கள், நீங்கள் பார்க்கும் அல்லது உணரும் 3 எளிய விஷயங்களை குறிப்பிடுங்கள். உதாரணத்திற்கு சொன்னால், மேஜை, நாற்காலி மற்றும் ஒரு கோப்பை சூடான காஃபி. இதை கேட்க எளிமையாக தோன்றலாம், ஆனால் இது மந்திரம் போல வேலை செய்யும். மூளை கற்பனை உலகிலிருந்து நிகழ்காலத்திற்கு மாறுகிறது. ஒரு காஃபி கோப்பையை அடையாளம் காண்பதில் மூளை மும்முரமாக இருக்கும்போது அதனால் நாளை பற்றி பதற்றமடைய முடியாது. இதற்கு கிரவுண்டிங் என்று பெயர். இது மன அலைச்சலை நிறுத்துவதற்கான மிக வேகமான வழிகளில் ஒன்றாகும். 5வது படி மீட்பு உறுதிமொழி. இப்போது நாம் தவறவிடக்கூடாது என்று நான் உங்களிடம் சொன்ன பகுதிக்கு வந்துவிட்டோம். ஏனென்றால் இங்கிருந்துதான் அனைத்தும் மாறப்போகிறது. அந்த 5 நிமிடங்களின் முடிவில் இந்த வாக்கியத்தை சத்தமாக சொல்லுங்கள்: என் எண்ணங்கள் என்னை கட்டுப்படுத்துவதில்லை. அடுத்து என்ன நடக்கும் என்பதை நானே தீர்மானிக்கிறேன். இது வெறும் வாசகம் அல்ல, ஒரு கட்டளை. யார் பொறுப்பு என்பதை உணர்த்த இது மூளையை மாற்றுகிறது. அளவுக்கு அதிகமாக சிந்திப்பது உங்கள் எண்ணங்களே உண்மை என நம்ப வைக்கும், ஆனால் அவை உண்மையில்லை. அவை வெறும் ஆலோசனைகள். அந்த வார்த்தையை சொல்லும்போது எல்லை வகுக்கிறீர்கள், மீண்டும் கட்டுப்பாட்டை உங்கள் வசமாக்குகிறீர்கள். இதில் சமரசமே இல்லை, இல்லையெனில் அந்த சுழற்சி மீண்டும் தொடங்கும். அந்த இறுதி வார்த்தையை சொல்லும்போது அது அளவுக்கு அதிகமாக சிந்திக்கும் மனதின் கதவை மூடுவது போல் இருக்கும். இந்த எளிய தந்திரம் ஏன் இவ்வளவு சிறப்பாக வேலை செய்கிறது என்று யோசிக்கிறீர்களா? இதோ சுருக்கமான பதில். அதிக சிந்தனை மூளையின் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸில் நடக்கிறது. இது திட்டமிடல், கணிப்பு மற்றும் கவலைக்குரிய பகுதி. ஆனால் விழிப்புணர்வு, அசைவு, நிகழ்கால நிலை மற்றும் மூச்சு பயிற்சியால் அந்த சுழற்சியை தடுக்கும்போது உங்கள் உணர்வுசார் மூளை மற்றும் உணர்ச்சி கட்டுப்பாட்டு மையம் செயல்படுகிறது. அடிப்படையில் எதிர்கால சிந்தனையிலிருந்து நிகழ்காலத்திற்கு மாறுகிறீர்கள். உங்கள் உடலும் மூளையை பின்தொடர்கிறது. அதனால்தான் உங்கள் இதய துடிப்பு குறைகிறது, உங்கள் தசைகள் தளர்வடைகின்றன, மேலும் உங்கள் எண்ணங்கள் எந்தவித கட்டாயமும் இன்றி இயல்பாகவே அமைதியாகின்றன. உண்மை இதுதான்: உங்கள் மூளை சிந்திப்பதை உங்களால் நிறுத்த முடியாது, ஆனால் அது உங்களை கட்டுப்படுத்துவதை உங்களால் தடுக்க முடியும். அமைதியான ஒருவருக்கும் அளவுக்கு அதிகமாக சிந்திப்பவருக்கும் உள்ள வித்தியாசம் அவர்களுக்கு வரும் எண்ணங்களின் எண்ணிக்கையில் இல்லை, அதை அவர்கள் கையாளும் விதம். அப்படி இன்று முதல் அந்த முடிவில்லாத என்னவாகுமோ என்ற குழப்பத்தில் நீங்கள் மீண்டும் சிக்க மாட்டீர்கள். ஏனென்றால் அளவுக்கு அதிகமாக சிந்திக்கும் எண்ணம் உங்களை ஆட்கொள்ள முயலும் போது என்ன செய்ய வேண்டும் என்பது உங்களுக்கு துல்லியமாக தெரியும். 5 நிமிடங்கள். நீங்கள் பதற்றத்திலிருந்து கவனத்திற்கு மாறுவீர்கள். சிந்தனையில் தொலைந்து போவதிலிருந்து முழுமையாக நிகழ்காலத்தில் இருப்பீர்கள். என்னால் முடியுமா என்ற நிலையிலிருந்து என்னால் முடியும் என்ற நிலைக்கு வருவீர்கள். இதுதான் உங்கள் மாற்றம். எனவே அடுத்த முறை உங்கள் மனம் அலைபாயத் தொடங்கினால் அதை எதிர்க்காதீர்கள். அதில் மூழ்கிவிடாதே. சும்மா இப்படி சொல்: சரி மூளையே, உனக்கு 5 நிமிடம் தருகிறேன். பிறகு அந்த படிகளை பின்பற்று. அந்த கடைசி வரியை அடையும் போது என் எண்ணங்கள் என்னை கட்டுப்படுத்துவதில்லை. அடுத்து என்ன நடக்கும் என்பதை நானே தீர்மானிக்கிறேன் என்று நினைவில் கொள்ளுங்கள். அந்த நொடியில்தான் நீங்கள் உங்கள் மன அமைதியை மீண்டும் பெறுகிறீர்கள். ஏனென்றால் எண்ணங்களே இல்லாமல் இருப்பது இலக்கல்ல, அவற்றின் மீது அதிகாரம் கொண்டிருப்பதே இலக்கு. அதை செய்ய நீங்கள் கற்றுக்கொண்டால் நீங்கள் உங்கள் மனதின் கைதியாக இருப்பதை நிறுத்திவிட்டு அதன் எஜமானராக மாறத் தொடங்குவீர்கள்.